இது உங்கள் டாக் வித் முத்தலீஃப். நான் உங்கள் வீரமணி. தமிழ்நாட்டுல குதிரை பேர அரசியல் நடக்கிறதா? பேக்டோர் டீல் நடக்கிறதா? எதிர்க்கட்சிகளோட குற்றச்சாட்டு. தாவேகா சார்பா வர்ற எம்எல்ஏக்கள ராஜினாமா செய்து அவங்க கட்சியிலே இணைச்சுக்கிறாங்க. நேற்று விவசாய கடன் தள்ளுபடி. பல விமர்சனங்கள் வந்திருக்கு. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நம்ம பேச இருக்கோம். குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஹை பட்டன் பிரஸ் பண்ணுங்க. அது எங்களுக்கு ப்ரமோஷனா இருக்கும். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம். நேத்து நம்ம பேசி முடிச்சுட்டு போன உடனே பிரேக்கிங் நியூஸ் நைட்டு வரைக்கும் பிரேக்கிங் நியூஸாக தான் இருந்துச்சு. அதில் குறிப்பாக சொல்ல போனால் அந்த 3 எம்எல்ஏக்களோட ராஜினாமா செய்துட்டு பார்த்தீங்கன்னா தலைமைச் செயலகத்தில் ராஜினாமா செஞ்சாங்க. சட்டப்பேரவையோட சபாநாயகர் அலுவலகத்தில் மேலே போய் ஆதவ பார்த்து ஜாயின் பண்ணி கட்சியில் ஜாயின் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துலையே உறுப்பினர் அட்டை கொடுக்கப்பட்டது. அது அங்கே கொடுக்கல. ப்ரெஸ் மீட்டில் போட்டிருந்தது. அந்த ப்ரெஸ் நோட்டில் போட்டிருந்தாங்க. கட்சி அலுவலகமா அல்லது தலைமைச் செயலகமாங்கிற ஒரு குற்றச்சாட்டு இன்னைக்கு எழுந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க? முதல்ல அதுக்கப்புறம் அவங்க வழக்கம் போல் அவர்களுக்கு பல விஷயங்கள் பொலிட்டிக்கலாக அரசு பிரித்து பார்க்குற அந்த தன்மை தெரியல. எங்கே என்னென்ன பண்ணணும்னு. இன்னொன்று இதனுடைய சூத்திரதாரியாக ஆதவ் இருந்திருப்பார். அதனால் அந்த விசுவாசத்தில் ஆதவ் போய் இவர்கள் பார்த்து பார்ட்டியில் ஜாயின் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக கட்சி வேறு, ஆட்சி வேறு. கட்சியில் அணையணும்னா பொதுச் செயலாளர் முன்னிலை அணையணும். இந்த பிரச்சனை பெருசானோன்னா அதற்கு பிறகு போய் இதுக்கு பனையூருக்கு போய் பொதுச் செயலாளர் முன்னிலையில் செங்கோட்டையன் எல்லாரையும் வச்சுக்கிட்டு அணிஞ்சு சால்வெல்லாம் போற்றி உறுப்பினர் அட்டையை வாங்கிக்கிட்டாங்க. அதனால் இங்கே உறுப்பினர் அட்டைலாம் கொடுக்கல, இங்கே சால்வை போட்டு இணைஞ்சதாக அறிவிச்சிட்டாங்க. அது சரியான ஒரு நடைமுறை இல்லை. அரசு அலுவலகம் அரசுக்கு தான். இந்த கட்சி வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு விட்டார். இந்த 3 எம்எல்ஏக்களோட ராஜினாமா எப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு 4வது ஒருத்தர் இசக்கி சுப்பையா. ஏங்க நீங்கள் கட்சியை காப்பாற்றணுன்னா முதல்ல எடப்பாடி பழனிசாமி கையில் தான் இருக்குது. நீங்கள் அந்த ரிபல் டீமு வெளியில் போயிடுச்சு. ஃபஸ்ட்டு தவறு எங்கே நடந்ததுன்னா திமுகவோட கூட்டணி வச்சு அமைச்சரவை அமைக்கலான்றது. அதில் இருந்து தோல்வியில் என்ன பிரச்சனைன்றதை விவாதிக்கணும். அதுவும் நடக்கலை. அப்போ ஒரு டீமே உடச்சிக்கிட்டு வெளியே போகுது. மெஜாரிட்டி அவங்க தான் இருக்காங்க, 25 பேர். அவர்களும் என்ன பண்ணியிருக்கணும்னா, இவருக்கு தான் மெஜாரிட்டி கிடச்சிச்சுல்ல, சும்மா இருக்க வேண்டியதுன்னு. இல்லாட்டி அவர்கள்ட்ட பேசி வச்சுட்டு நாங்கள் எங்களுடைய 32 எம்எல்ஏ வந்தோன்னா நாங்கள் ஸ்ப்ளிட் ஆகிடும், அதுக்கப்புறம் உங்களுக்கு பகிரங்க ஆதரவு கொடுக்குறோம், அது வரைக்கும் நாங்கள் எதிர்த்து கூட ஓட்டு போடுறோம், கண்டுக்காதீங்கன்னு போயிருக்கணும். அந்த அளவுக்கும் புத்திசாலித்தனம் இல்லை. அப்போ என்ன ஆச்சுன்னா, இவர்கள் ஆட்சி பெரும்பான்மை நிரூபிச்சிட்டாங்க. இவங்க போய் ஆதரிக்கிறாங்க, இவங்களே கொண்டு போய் தலை கொடுத்தாங்க. அப்போ கட்சி தாவல் தடை சட்டத்தில் இவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கணும், தகுதி நீக்கம் செய்யணும்னு எடப்பாடி தரப்பில் பண்ணுறாங்க. அது அவர்களுக்கு தான் வாய்ப்பு. கொறடா நியமனமும் இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது. அதுவும் எடப்பாடி தரப்பில் தான் நியமிக்கணுன்றதான் சட்டம். அப்போ இப்படி ஓடிட்டு இருக்கும்போது இவங்களுக்குள்ள பிரச்சனை ஓடுது. இதில் இவர்களை அமைச்சராக்குனா அது ஒரு பிரச்சனையை உருவாக்கும். இன்னொன்று, ஆளுநரே நான் லீகல் ஒப்பீனியன் கேட்குறேன் அப்படின்னு ரொம்பலாம் இழுக்க முடியாது. அதே பிரமாணம் செஞ்சு தான் வச்சு தான் ஆகணும். இவர்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு இது கிடையாதுல்ல, லீகலாக சண்டை போடுறது அளவுக்கு இவர்கள் தயாராகலை. அப்போ இவர்களுக்கு ஒரு சிக்கல் வருன்றதுனால சரி நீங்கள் நம்ம பார்த்துக்கலாம், முதல்ல நாங்கள் நிரப்பிடுறோம், அதுக்கப்புறம் நீங்கள் 32 எம்எல்ஏ கொண்டு நீங்கள் ஏதாவது ஸ்ப்ளிட் பண்ணி இல்லை கட்சி உங்கள் கையில் வருது ஏதோ ஒன்று பண்ணிட்டு வாங்க, நாங்கள் உங்களுக்கு அமைச்சரவை இதெல்லாம் தர்றோன்ற மாதிரி வாக்குறுதி அளிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் 35 அமைச்சர்கள் நியமிக்கப்பட்ட உடனே எஸ்பி வேலுமணியுடைய ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லைன்றது தெரிஞ்சுது. எஸ்பி வேலுமணி கண்டிக்கிறார். சிஎம் கண்டனம் கோயம்புத்தூர் வழக்கில். இதில் எஸ்பி வேலுமணி கண்டிக்கிறார், சிவி சண்முகம் கம்னு இருக்கார். அப்போ அங்கேயே இதுங்களுக்குள்ள ஏதோ ஸ்பிளிட்டு. ரெண்டாவது, எஸ்பி வேலுமணி கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட்டு இவர்களை நம்பி வந்த 25 எம்எல்ஏக்கள் மத்தியில் சலசலப்பு ஏற்படுத்திச்சு. எடப்பாடி பழனிசாமி தான் எங்கள் தலைவர், பொதுச் செயலாளர், நாங்கள் எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, பேசி தீர்த்துக்குவோம். அப்போ சரண்டர் ஆகுறாங்கன்னு முடிவெடுத்தோடனே கட்சி பதவி போயிடுச்சு. மீண்டும் அங்கே போய் சரண்டர் ஆகி போனால் நம்ம நிலைமை எப்படி அப்படின்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. அது மிகப்பெரிய தவறு. முதல்ல அதிமுக காப்பாற்றணும். அவர்கள் துரோகத்தனமே செஞ்சுருந்தாலும் நம்ம கட்சி எம்எல்ஏ அவர்களை மன்னித்து உள்ளே எடுத்துக்கணும். அப்போ தான் கட்சி ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறம் கட்சியை ரன் பண்ணுறது. ஜெயலலிதாலாம் அதான் பண்ணியிருக்காங்க. துரோகத்தனம் பண்ணு, என்னன்னா பண்ணு, என்னையே காரி துப்பி திட்டி எல்லாம் பண்ணாலும் கட்சியை ஸ்ட்ராங் பண்ணுன்றதுக்காக எடுத்துக்கிட்டு அவன் முன்னோட விசுவாசியாக இருப்பான். அந்த மாதிரி வேலை பண்ணாதான் அதிமுக செதறாது. அதுவும் பண்ணாமல் இவர்களே அந்தரில் விட்டோன்னே அவர்களுக்குள்ள பெரிய பிளவு ஏற்படுது, சலசலப்பு வருது. அப்போ சிவி சண்முகம் ஒரு ஸ்டாண்டு, எஸ்பி வேலுமணி ஒரு ஸ்டாண்டு. அப்போ நம்ம நிலைமை என்ன? திரும்ப இவர் சேர்த்துக்குவாரா?
சரி திரும்ப போனா அந்த மரியாதை இருக்குமா? ஊருக்குள்ள மரியாதை இருக்குமா? நம்ம மாவட்ட செயலாளர் இடத்துல நம்ம பார்த்து வளர்ந்த பையன் மாவட்ட செயலாளரு. நம்ம ஒண்ணும் இல்லாம சுத்திட்டு இருக்கான். என்ன மரியாதை? இப்படி எல்லாம் பிரச்சனை. அப்ப அவங்க என்னதான் முடிவு எடுப்பாங்க? அரசியலுக்கு என்ன சேவை செய்யவா வந்துக்கிறாங்க? எல்லாரும் ஏதோ போட்டு பணம் போட்டு பணம் எடுக்கிற இதுக்கு தான் வந்திருக்காங்க. அப்ப அவர்களுடைய அடுத்த கட்ட மூவ் என்னவா இருக்கும்? இந்த நேரத்துல நான் சொன்னது தாவேக்காவுக்கும் பிரச்சனை இருக்கு. சும்மா இவர்கள கூப்பிட்டு வச்சுக்கிட்டு 2 ஆதரவு, 3 ஆதரவுன்னு வச்சுக்கிட்டு இருந்தா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சைக்கிள் பேலன்ஸ் பண்ற மாரி அதிமுக ஆதரவும் அவங்களுக்கு தேவைன்னு. ஆனா இவர்களுக்கு என்ன இதுன்னா, கூட்டணியில இவர்கள்ட்ட ஒரு நேர்மை இல்ல. இவர்களுக்கு அவசரம். ம். எங்க இந்த கூட்டணி வந்து நாளைக்கு 6 மாசத்துக்கு பிரச்சனை இல்ல. நம்மள்ட்ட கேட்டவங்களும் அதான் சொன்னாங்க. 6 மாசம் தான் பிரச்சனை இல்ல. அப்புறம் எதுக்கு இவ்வளோ அவசரப்பட்டு அதிமுகலேருந்து ஆள இழுக்குறாங்க? தப்பு இல்ல அது. அப்படின்னு. ஆனாலும் அவர்கள் தரப்புல நம்ம இழுத்துட்டோம்னா, இப்பவே தேர்தலோட தேர்தலா அவர்கள நிக்க வச்சுட்டு, எவ்வளோ பேர இழுக்கிறோமோ அவ்வளோ இடைத்தேர்தலு. அவ்வளவும் தாவேக்காக்கு லாபம். ம். யாரையும் நம்ப தேவையில்ல இப்படின்னு. அப்ப இந்த முடிவை யார் எடுக்குறாங்க? என்ன பண்றாங்க? அப்படின்னா, எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லன்னு நேரா போயி அத ஒட்டியே போய் பார்த்து. ஆதவ்ட்ட போய் சால்வ போத்துறாங்கன்னா, எங்க நடக்குது இந்த முடிவுன்னு தெரியும். அதனால இந்த இத நீங்க இப்படி பார்த்தீங்கன்னா, அரசியல் ரீதியா பண்ணனா டிஎம்கேங்க இருந்தாலும் அதான் பண்ணுவாங்க. அதிமுக இருந்தாலும் அதான் பண்ணுவாங்க. ஆனா நீங்க ஏன் பண்றீங்கன்னு எல்லாரும் என்ன கேட்குறாங்க? நீ தான் திமுக, அதிமுக இல்ல ஒரு மாற்றுன்னு தானே வந்த. நீ ஏன் பண்ற? இதெல்லாம் அரசியல். அவர்கள் அரசியல்வாதியாக மாறிக்கிட்டு இருக்காங்கன்றதுக்கான உதாரணம் இதெல்லாம். அப்போ அவர்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள இந்த நடவடிக்கை எடுக்கிறார்கள். இத நீங்க எப்படியும் தப்புன்னும் சொல்ல முடியாது. ஏன்னா, அவர்கள் ராஜினாமா பண்ணிட்டு வந்து இணையறாங்க. அந்த இடத்துல இடைத்தேர்தல் நடக்குது. இங்க இன்னொரு விஷயம் என்ன வருது? குதிரை பேரம் தானே நடத்துற. நல்லா தெரியுதே. அவன என்ன சொல்லியிருக்க நீ? நீ ராஜினாமா பண்ணிட்டு சேரு. உனக்கே எம்எல்ஏ பதவி தரேன்னா, ஆசை காட்டி குதிரை பேரம் நடத்துன்னு கூப்பிடுற. இது என்ன நடைமுறை? அப்படின்னு டிடிவி போன்றவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். அதிமுகலையும் வைக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், இந்த மாரி ஒரு பாதுகாப்பின்மையை உணர்ந்ததுனால தானே தாவேக்காக்கு போறாங்க. ம். அதிமுகல மேலும் ஆ எம்எல்ஏக்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இசக்கி சுப்பையா எப்பேர்ப்பட்ட ஒரு லீடரு. நீங்க ஜெயலலிதா அவர மந்திரி பதவி விட்டு நீக்கினப்ப கூட கட்சிய விட்டு போகாதவரு. அவ்வளவு அலையிலயும் அம்பாசமுத்திரத்தில ஜெயிக்கிறாருன்னா, அவர் எவ்வளோ பெரிய லீடர்ன்னு பார்த்துக்கங்க. இன்னைக்கு அவரு வந்து தாவேகால இணைவதன் மூலம் தென் மாவட்டங்கள்ல வலுப்பெறுது. இது தாவேகா வந்து அவர்கள பொறுத்தவரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா கரெக்ட்ன்ற மாரி இருக்கும். ம். நீங்க என்ன வேணா பேசிங்க குதிரை பேரம் அது இதுன்னு பாஜக பண்ணலையா? இதே வேலைய தானே பாஜக பண்ணாங்க. அதனால இது எல்லா இடத்துலயும் எல்லா அரசியல் கட்சியும் தங்களை சஸ்டெயின் பண்றதுக்கு பண்ணுவாங்க. ரைட்ண்ணே. நீங்க சொல்றது சரிதானே. ஆனா ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அமைச்சரவையில ஏன் இடம் குடுக்கல? இந்த எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் டீமுக்கு ஏன் இடம் குடுக்கலன்னு சொல்லும்போது, கட்சி தாவல் தடை சட்டம் அவங்க மேல பாயலாம். அப்படி பாய்ஞ்சா அமைச்சரவைக்கு கூட ப்ராப்ளம் வரலாம். அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இடம் குடுக்காம இருந்தாங்க. அதுதான் தாவேகா சைட்லேருந்து மறைமுகமா பேசப்பட்ட ஒரு காரணமா இருந்துச்சு. அப்படி கட்சி தாவல் தடை சட்டத்தில இருக்கக்கூடிய இந்த எம்எல்ஏக்களுக்கு இவங்க ராஜினாமா பண்ணி அவங்க கட்சியில இணைக்கிறது எப்படி பார்க்குறது? கட்சி தாவல் தடை சட்டத்துல இருக்காங்கன்னு உங்களுக்கு யார் சொன்னா? பொதுச் செயலரே கொண்டு போய் குடுத்துருக்காங்க இல்லையா? பொதுச்செயலாளர் குடுத்துருக்காரு. அது சபாநாயகர் தானே முடிவு பண்ணணும். ஆமாண்ணே. சபாநாயகர் ஒரு ஜட்ஜு மாரி ஒரு ஆ. சட்டப்பேரவை வளாகத்துல. அவர் கையில ஒரு மனு நிலுவையில இருக்கு. நீங்க இன்னொரு இத கொண்டு போய் ஆஃபீஸ்ல போய் நான் ராஜினாமா கடிதம் ஆமா. குடுத்துட்டீங்கன்னா, அத அவர் நான் ஏத்துக்கிறாருன்னா, அந்த அந்த நிலுவையில ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? கட்சி தாவல் தடை சட்டம் இருக்குல்ல. நீங்க சொல்றபடி அந்த இது இருக்கு. அது சபாநாயகர் முடிவு பண்ணி ஏற்கிறாரா? இல்ல. அது இல்லங்கன்ட்டாருன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா கொறடா நியமிக்கல. அதனால ஒரு கட்சியுடைய தலைவர் ஆதரவு தெரிவிச்ச ஒரே காரணத்தினால, இவங்களெல்லாம் கட்சி தாவல் தடை சட்டத்துக்கு கீழ கொண்டு வர முடியாது. அப்படின்னு ஒரு முடிவு அறிவிச்சிட்டாருன்னா, நீங்க கோர்ட்டுக்கு தான் போணும். அது பண்ணியிருந்தா நல்லா இருக்கும்ல. அதெல்லாம் அவங்கவங்க ஏன்னா இஷ்டங்க. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் படி அவர் நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒண்ணு ஒரு புரிஞ்சுக்கங்க. சபாநாயகர். நம்மளுடைய எண்ணம் உணர்ச்சி வயப்பட்டு எதையுமே அணுக முடியாது. ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒவ்வொரு விதமா கிளம்பும். ஒவ்வொரு வழக்குகளும், ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஒவ்வொரு தனித்தனி தன்மை கொண்டது. இதுக்கு தான் நான் தெலுங்கானா உதாரணமா சொல்றேன். 2 ஆண்டு, 3 ஆண்டா கட்சி தாவல் தடை சட்டத்தில சிக்காமயே ஓடிட்டு இருக்குது. அதில ஒருத்தர் எம்பி நின்னுட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் திமிரா வந்து அதே கட்சியில எம்எல்ஏவா தொடர்றாரு. காங்கிரஸ்ல எம்பி நின்னுட்டு, மறுபடியும் இதில எம்எல்ஏ தொடர். கேசிஆர் கட்சியில எம்எல்ஏவா தொடர்றாரு. அது வந்து பெரிய ஆதாரமா கொண்டு போயும் சபாநாயகர் கண்டுக்கலன்னு சொல்லி, மறுபடியும் உச்சநீதிமன்றம் போய் உச்சநீதிமன்றம் என்ன சபாநாயகர கண்டிச்சதா? இல்லையே. இதில உடனே முடிவு எடுங்கன்னு தான் சொல்லியிருக்கு. சபாநாயகர் என்ன முடிவு எடுக்கிறேன்னு சொல்லி தள்ளி போடலாம். அதனால இதெல்லாம் வந்து 3 வகையான அதிகாரங்கள். நீங்க சட்டத்துல இருக்க சந்து பொந்துகள எப்படி எப்படிலாம் பயன்படுத்துறாங்கன்றது திமுகவ நீங்க பார்த்துக்கலாம். ம். ஒரு டிஜிபி நியமனத்துல பொறுப்பு டிஜிபி போட போறாங்கன்னு சொன்னப்போ, அப்படிலாம் போடலங்க. என்ன ப்ராசஸோ அது நடக்கும்னாங்க. என்ன ப்ராசஸோ அது நடக்குமாம்பா? ஏதாவது இருந்தா வா.
அப்படின்ட்டாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் பண்ணாமல் பண்ணவே இல்லை. ஹெச்ஓபிஎஃப் ரிசைன் பண்ணுற அது அவர் பதவி காலம் முடியுதுன்னொன்னே வேறு வழி இல்லாமல் பொறுப்பு டிஜி போடுறோன்னு போடுறாங்க. அப்போ அவங்க சட்டத்தை மதிச்சாங்களா? ம். இல்லை கோர்ட் அவங்கள வந்து சட்டத்தை மதிக்கல ஏதாவது நடவடிக்கை எடுத்துச்சா? அந்த பொறுப்பு டிஜிபியை நீக்குன்னு சொல்லிச்சா? மறுபடியும் கண்டெம்ட் போகிறாங்க. ஹென்றி தீபன் தான் உச்சநீதிமன்றம் போகிறாரு. அங்கே போய் என்ன சொல்கிறாங்க? இல்லை இந்த மாதிரி இதாகிடுச்சு, நாங்கள் வந்து பேனல் அனுப்பிச்சிருக்கோம், வந்தவனை போட்டுடுறோம். சரிண்ணப்பா, பேனல் அனுப்பிச்சிக்கிறாங்க, வந்தவனை போட்டுடுறாங்க. அப்போ அங்கே என்ன நடக்குது? வரமுறை மீறி தான் உச்சநீதிமன்ற போறாங்க. உத்தரவு தானே மீறுறாங்க. லா வயலேஷன் தான். ஏன் உச்சநீதிமன்றம் கண்டுக்கல? அதுக்கேற்ற வக்கீலை போடுறது, அதுக்கேற்ற இதை கொண்டு போகிறது, ஒரு லா பாயிண்ட்ஸ் மறுபடியும் தள்ளி போகுது. என்னன்னு கேட்டால் அதுக்கு ஒரு லா பாயிண்ட். எங்கள் ஆளை ஒருத்தரை பேனலில் உட்கார வைக்கல, பொறுப்பு டிஜிபி உட்காரு. பொறுப்பு டிஜிபியே தப்புன்னு சொல்கிறோம், அப்புறம் அப்படியே அவர் அந்த பேனலில் உட்காருவார். நான் எப்படி ஹெச்ஓபிஎஃப் உட்காரணும், ரிட்டையர் ஆக போகிறவர் அவர் ஒரு பேனலில் உட்காருவார், இம்பேனல்னுவாங்க, அந்த இதில் கமிட்டியில் உட்காருவார். இந்த டெக்னிக்கை கொண்டு வராங்க. அப்போ என்னப்பா, சரி ரைட்டு, அதுக்கு ஒரு முடிவு எடுங்க அப்படின்ட்டு சீக்கிரம் முடிவெடுத்து அறிவிப்பீங்க. சீக்கிரம் முடிவெடுத்து அறிவிச்சு 3 பேர் பேனல் வந்துடுச்சு. அப்பவும் போட்டாங்களா? போடுற கோர்ட்டு கேட்டுச்சா? கடைசியில் தேர்தலை அறிவிச்சா பிறகு தேர்தல் தேர்தல் ஆணையம் வந்து ஒருத்தர் ஹெச்ஓபிஎஃபாக போடுறாங்க, தேர்தல் டிஜிபியாக போடல, ஹெச்ஓபிஎஃபாக போடுறாங்க. இதெல்லாம் என்ன நடைமுறை? இதை என்ன சொல்லுவீங்க நீங்கள்? நான் சொல்கிறேன், ஒருத்தர் என்கிட்ட வாதம் பண்ணுறாரு. கடைசியில் நான் வந்து ஒரு மாதிரி பஸ்ட் ஆகிட்டேன். ஏன்னா விஷயம் தெரியாமல் என்கிட்ட பேசியிருந்தா, நீங்கள் தெரியுது உங்களுக்கு தெரியுது எனக்கு தெரியுது பேசுனா ஓகே. அப்படி ஒன்று இருக்குன்னு நான் சொல்கிறப்போ இருக்குதா இல்லையா நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஆனால் அப்படி ஒன்று கிடையவே கிடையாது, இதுதான் என்கிட்ட பேசுகிறப்போ உனக்கு தெரியுமான்னு கேட்டேன். அடுத்த கேள்வி, நீ க்ரைம் பார்த்துருக்கியா? நான் க்ரைம் பார்த்துருக்கேன். க்ரைமில் இது இங்கே இருக்கிற க்ரைம் ரிப்போர்ட் கூட இதெல்லாம் தெரியாது, நடைமுறையெல்லாம் குறிப்பிட்ட சில பேருக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ நானே சில இது எனக்கு தடுமாற்றம் வந்தப்போ நான் இண்டு விஜயகுமார் அவர்களை கேட்பேன். அவர் சீனியர், ஏன்னா அவங்க தான் சீனியர். இப்போ டிடி நெக்ஸ்டில் இவர் ரகு சார் இருக்காரு. ஓகே, இந்த மாதிரி 2-3 சீனியர்கள் இருக்கிறாங்க. வயதால சீனியர்கள் சில பேர் இருக்காங்க, அவங்களுக்கு நடைமுறை தெரியாது. அதிகாரிகள் சில பேர் இருக்காங்க, அவங்களுக்கு நடைமுறை தெரியாது. ஆனால் எஸ்ஐயா இருந்து ரிட்டையர் ஆன ஒருத்தர் இருக்கார், நண்பர். அவரை கேட்டிங்கன்னா அவர் தெளிவாக பதில் சொல்லுவார். ஒரு ஏட்டையாக இருக்கார், அவரை கேட்டால் சில நுணுக்கமான விஷயங்கள் சொல்லுவார். அதனால் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பேன். இதை நான் கேட்டுட்டு நம்ப மாட்டேன், இதை நான் வந்து ரீசெக் பண்ணுவேன். இதில் எங்கேயா நடந்திருக்கான்னு போய் கூகுளில் தேடுவேன், இந்த வழக்கு அந்த வழக்கு என்ன, அப்படி தான் நமக்கு டீட்டெயில் கிடைக்கும். அப்போ தான் நீங்கள் ஒரு விஷயத்தில் இதாக முடியும். நேற்று கூட ஆர்டிஐ கேட்டீங்க, நான் அப்படி இல்லைன்னு சொன்னேன்னா கடைசியில் அந்த நான் இன்னொரு பத்திரிகையாளர் பேசுனது அவரும் நான் சொன்னதான் பேசியிருக்கேன். நீங்கள் வந்து ஆர்டிஐயில் எல்லாத்தையும் போட்டுக்கலாம், நீங்கள் ஆர்டிஐ கொடுத்துருக்குறேன் அப்படிலாம் கிடையாது. இந்த கோப்பு இது சம்மந்தமாக ஆய்வு பண்ணணுன்னு ஆர்டிஐ போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு வேளை பர்மிஷன் கிடைக்காது, கிடைச்சதுன்னா நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் அந்த கோப்பை மட்டும் வாங்கி பார்த்துட்டு குறிப்பு எடுத்துகிட்டு வரலாம். இவ்வளோதான். அதனால் எல்லாவற்றிலுமே நுணுக்கமான ஒரு பார்வை நமக்கு இருக்கணும். பத்திரிகையாளர் மாப் மென்டாலிட்டிக்கு இரையாடக்கூடாது. ஊரெல்லாம் ஒன்று சொல்லும், அந்த அம்மா குடிச்சிருந்ததாங்க, அவங்க அப்பா குடிச்சிருந்தாராங்க, அந்த பொண்ணு சரி அவங்க அம்மாவே குடிச்சிருக்கட்டும், அந்த குழந்தை இறந்து போச்சு இல்லை, ஆமாம், அவங்க அம்மாவுக்கு அந்த ஒரு காரணத்துக்காக அந்த அம்மாவை வந்து அந்த குழந்தைய பார்க்க விடாமல் பண்ணது நியாயம்னு சொல்கிறது நீ யாருன்னு கேட்குறேன். அப்போ இந்த பார்வையெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா, ஒரு லேடி குடிக்கலாமா அப்படின்றதுல வருது. அதே பணக்காரன் குடிச்சா எல்லாம் அவங்களாம் அந்த லெவல்ப்பா அப்படி. அதனால இது எல்லாத்தையும் விட்டுறணும் நம்ம. இல்லை, இது என்ன கேள்வினானே, தாவைக்கான மாற்று சக்தின்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் உங்களுடைய அரசியலுக்காக நீங்கள் பண்ணும்போது ஒரு மாற்றம் வேணுங்கிறதுக்காக 50 ஆண்டுகள் காலம் வரல. என்ன யார் வரல? கெஜ்ரிவால் வரும்போது எப்படி வந்தார்? மாற்று சக்தியாக தான் வந்தார். ஊழலுக்கு எதிரான ஒரு மாற்று சக்தினாரு. நான் எளிமையான வாழ்க்கை, அவருடைய ட்ரெஸ் பார்த்துருக்கீங்களா? ட்ரெஸ் கோட் அவர் ஒரு 8வது வருஷமா அந்த ஊழல் பண்ணாருன்னா, இவரு 10 நாள்ல இது மாதிரி பண்றாரு இல்லையா? அவர் 2வது 3வது வருஷத்துல ஆரம்பிச்சிட்டாரு. உங்களுக்கு வரதுக்கு இல்ல, ஊழல் வேணா லேட்டா இருக்கலாம், இது கட்சி தாவல் தடை சட்டங்கிறது அவர் ஆரம்பிச்சிட்டாரு. அவருடைய ட்ரெஸ் கோடு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எளிய மத்திய தரவர்க்க ஒரு அரக்கை சட்டை, சாதாரண பேண்ட்டு இன் பண்ணியிருக்க மாட்டாரு. ஒரு அந்த மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ்கள் வந்து இன் பண்ணி இருப்பாங்க, அதை கூட இல்லை. அவர் அப்படிதான் இருந்தார், நம்ம வீட்டு பையன் மாதிரி இருப்பார். ஆமாம், ஊழலுக்கு எதிராக தான் வந்தார். ஆக்சுவலாக அவங்க கொண்டு வரப்பட்ட நோக்கமே வேற. அன்னைக்கு இருந்த காங்கிரஸை கவுக்கணுன்றதுக்காக ஊழல் தான் அன்னைக்கு பெரிய ஸ்ட்ராட்டஜியாக இருந்தது. இன்றைக்கு நம்ம வாசகர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், பாஜகவுடைய அவர் வடிவம் தான் இவரு ஊழல் அளிக்கணும் அண்ணா ஹசாரே. அவரோட பாஜக கொண்டு வந்து வச்சது தான் அண்ணா ஹசாரே. அதில் அவருடைய சிஷ்யனாக வந்தவர் தான் இவர். ஆமாம், இது எல்லாமே இந்த கோப்படம் இந்த மாதிரி தான். வந்தோடனே இவருக்கு ஒரு ஆசை வந்து இவர் தேர்தல் அரசியலில் ஈடுபடுறாரு. அப்போ அவர் எதிர்க்கிறாரு அண்ணா ஹசாரே. அவர் பாட்டு அதோட முடிஞ்சிச்சு, இவர் பாட்டு ஆரம்பிக்குது. இவர் இங்கே வந்தோடனே இவரையும் வளர்க்குறது பாஜக தான். காங்கிரஸுக்கு எதிராக இவர் பெரிதாக அப்போ ஷீலா தீட்சித் பெரிய 2 தடவை முதலமைச்சர் செல்வாக்காக இருக்கிறாங்க. இவர் வந்து பிடிக்கிறாரு.
இப்படி தான் அவர் வந்தார். அதற்கு பிறகு அவர் இந்த எளிமை, கருமை அதெல்லாம் போய் வீடே 57 கோடி ரூபா கட்டினாரு. அதுக்கப்புறம் மதுபான ஊழல் பல விஷயங்கள் மாட்டினாங்க. நல்லதும் பண்ணாங்க. அவங்க 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 வந்து கவர்மெண்ட் ஸ்கூல், மாடல் ஸ்கூல் வந்து எல்லாருமே இந்தியாவிலேயே பிரசித்தி பெற்ற பிரசித்தி ஒரு இது. பெற்றது. இன்னும் பல விஷயங்கள்ல எளிமையா இருந்தாரு. எளிமையான ஒரு முதல்வர்ன்னு இருந்தாரு. ஆனால் இந்த பிரச்சனையும் அவர்கிட்ட இருந்தது. அதனால மாற்றம்னு எல்லாம் வரும்போது போராளியா தான் வருவாங்க. அப்புறம் வியாபாரியா மாறிடுவாங்க. வைகோ இல்லையா? "இனத்தை அழுத்திய அந்த கட்சியுடன் ஆமா, ஆமா. கூட்டணியா?" அப்படின்னாரு. அந்த கட்சியோட தான் கூட்டணி. ஆனா வைகோக்கு மக்கள் இந்த அளவுக்கு ஓட்டு போடலையானே. அதெல்லாம் ஒவ்வொருத்தருடைய இது இன்னைக்கு வந்து தனிப்பட்ட முறையில பார்த்தீங்கன்னா, கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல எந்த தொகுதிக்குமே போய் பெரிய லெவல்ல பிரச்சாரம் பண்ணாத இவர் ஒருத்தர கொள்கைய வச்சுலாம் ஓட்டுலாம் கிடையாதுங்க. நல்லா அதுதான் புரிஞ்சுக்கணும். விஜய்ங்கிற ஒருத்தருக்காக ஓட்டு அப்புறம் போட்டது. நீங்க ஏன் அத கொஸ்டின் பண்றீங்க? ஆதவ் தலைமையில போய் இன்னைக்கு எம்எல்ஏக்கள் சேர்றதே வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு இல்லையா? அததான் பேசிட்டோமே. நடைமுறை அவர்களுக்கு தெரியலன்னு தான் பேசிட்டோமே. ஏன் அத கொண்டு வந்து இதுல சேர்க்குறீங்க? விஜய் கொள்கைய வச்சு ஜனங்க ஓட்டு போட்டாங்களான்னா கிடையாது. விஜய்க்கு மாற்று கொண்டு வருவாருன்னா, ஒரு குறிப்பிட்ட செக்ஷன் போட்டிருக்கோம். அப்படி எதுவுமே இல்லாம ஒருத்தர் விஜய்க்காக போட்டான்னா, அதே ஃபேஸ் வேல்யூ சீக்கிரம் உடைய வாய்ப்பு இருக்கும் இல்லையா? அதுக்கப்புறம் விஜய் கரெக்ட்டா போனாருன்னா என்ன பண்ணுவீங்க? இல்ல இதுவே முதல் கோணல், முற்றுக்கோணல் மாரி அது பார்க்குறோம்ல. சரி பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்க? அதனால வாழ்க்கையில இப்போ அவர்களுடைய பல நியமனங்கள் எனக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் சொன்ன மாதிரி, அவரோட ஆட்சி மாரி திமுக ஆட்சி தான் நடக்குதுன்னு சொல்லலாம். அதே நேரம் மின்சார வாரியத்தில ஓப்பன் டெண்டரு அப்படின்னு ஒரு மாற்றத்த கொண்டு வராங்களா இல்லையா? அப்ப இவ்வளோ நாளா ஓப்பன் டெண்டர்ன்னு முறை இல்லன்னு அர்த்தமாவுதா இல்லையா? இவர் ஓப்பன் டெண்டர்ன்னு சிடி நிர்மல்குமார் அமைச்சர்கள் அவர்கள் அறிவிக்கும் பொழுதே திமுகலேருந்து எதிர்ப்பு குரல் வந்திருக்கணுமா வேணாவா? "ஏய் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நீ என்னய்யா புதுசா ஓப்பன் டெண்டர்ன்னு?" வாய மூடிட்டே இருக்கிறாங்க. அப்போ அங்க அவங்க தப்பு போட்டி நடக்குது. சங்கம் ஒண்ணு ஆரம்பிச்சாங்கன்னு அது பார்த்திருப்பீங்க. அதெல்லாம் பண்ணுவாங்க. அப்ப அது நடந்தப்போ இத கரெக்ட் பண்ணணும்னு ஒருத்தர் வராரா இல்லையா? அப்ப அது வரும்பொழுது நல்ல மாற்றமா இல்லையா? இந்த மாரி பல விஷயம் சிஎம்டிஏல கொண்டு வந்தாங்களா இல்லையா? நீங்களே சொன்னீங்க. ம். ஸ்கொயர் ஃபீட் இவ்வளோன்னு வாங்கி இந்த இடத்துல பார்ட்டி ஃபண்ட் 1 கிடையாது. பைசா வாங்கக்கூடாதுன்னு. இதெல்லாம் மாற்றமா இல்லையா? நல்லதை பாராட்டுவோம், அல்லதை சுட்டிக்காட்டுவோம், விமர்சனம் பண்ணுவோம். பத்திரிகையாளர்கள் வேலை அதுதான். நம்ம போய் அதில ஈல்ட் ஆகக்கூடாது. "நீ இப்படிலாம் பண்ணீய. நீ" நேத்து ஒருத்தர் ரொம்ப பொங்கிட்டாரு. அருண வந்து இந்த மாரி பிஎன்டிசில போடுறாங்களே, ஐய்யய்யோ! இதெல்லாம் நாடா? காடா? யாராவது அதிகாரிகள் மூலியமாக அவருக்கு சில விஷயங்கள் சென்று இருக்கும். சரின்னு சொல்லிட்டு போலாம். ஆதவ் அர்ஜுனாவுக்கு தெரியாததா? அவ்ளோ பேச்சு நேரடியா பாதிக்கப்பட்டாரு. சென்னையில ஒரு கரூர் சம்பவம் நடந்திருக்குன்னு குற்றச்சாட்டு வச்சாரு. வச்சாரு. கமிஷனர் அருண் மேல. நேத்து ஆனா இன்னைக்கு அவங்க வெர்ச்சுவல் வாரிசு எல்லாருமே இது இதுக்கு எடுத்து போட்டுருக்காங்க. ஆமாம். இன்னைக்கு அவர்களே வந்து இவரை பவரான பொறுப்புல உட்கார வைக்கிறாங்க. அப்போ அந்த பொறுப்புல எனக்கு தெரிஞ்சு ஒரு அதிகாரி இதெல்லாம் சமூக வலைதள காலம். உண்மையிலேயே அது ஒரு மாற்றம்னு நான் எதிர்பார்க்கிறேன். முன்னலாம் எங்களுக்கு தெரியும், கொஞ்சம் பேருக்கு தெரியும். மத்தபடி ம். யாருக்கும் எதுவா தெரியாது. ஆனா இப்போலாம் வந்து சமூக வலைதள காலம். இந்த அதிகாரி சரியில்ல. தலைவரே நம்மளே எதிர்த்தோம். நம்மளே ஒரு வழி பண்ணோம். இவர போய் நீங்க நியமிக்கிறீங்களே தலைவரே நியாயமா? அப்படின்னு ஒரு 10 பேரு, 2 பேரு. அவங்க எது செஞ்சாலும் அவருக்கு தெரியும்பா. தப்புனா மாத்திக்குவாரு. அவருக்கு டைம் குடு. இப்படின்னு ஒரு 2 பேரு. மறுபடியும் ஒரு 10 பேரு, இது சரியில்ல. இது எங்க தப்பு நடக்குது? இப்படி. அவர்கள் கட்சியாலய அதுல ஃபேக் அக்கவுண்ட்டும் இருக்கும். ம். இப்ப அது ஒரு இது வருது. தாவேகாவினர் புரிஞ்சுக்கணும். 6 மாசமா தாவேகா மாரியே இருப்பான். இப்ப அவன் அஜெண்டாவ நிறைவேத்த ஆரம்பிச்சுட்டான். தலைவரே இதெல்லாம் சரியில்ல. தலைவரே இதுக்காக நான் உங்களுக்கு ஓட்டு போட்டேன். தலைவரே இது எல்லாம் ஃபேக் அக்கவுண்ட். இல்லண்ணே அவங்க சொல்றது ஃபேக் அக்கவுண்டாவே வச்சிருந்தாலும், இவங்க பேசுனத வச்சு தானே அவங்க போட்டுருக்காங்க. அதத்தான் சொல்றேன். இது அவர்கள்ட்ட எங்கேயோ பிரச்சனை நடக்குது. சில ஆட்சிக்கு வந்துட்டீங்கன்னா, நேத்து கூட பேசியிருப்பேன். பெரிய லாபி அதிகாரிகள்லேருந்து, கட்சிக்காரங்கலேருந்து எல்லாம் உள்ள வந்து நேத்து என்ன நடந்திருக்குன்னா, மேல இருந்து ஃபுல்லா கட்சிக்காரங்க ஆக்கிரமிப்பு அதுன்னோன, கூப்பிட்டு டெப்டி கமிஷனர் கூப்பிட்டு, லாக் பண்ணி, அங்க இருப்பாங்கல்ல தலைமை செயலக ஊழியர்கள். ஊழியர்கள். செக்ரட்டரியேட் ஸ்டாஃப்ன்னு சொல்லுவாங்க. அமைச்சு பணியாளர்கள். அவங்களே உள்ள போ முடியல. "ஏய் ஸ்டாஃப்யா இருந்தா இருக்கட்டும் போ." போ. ஒரு காமெடி ஒண்ணு போடுவாங்க. ஒரு கடை தொறக்கிறதுக்காக எல்லாம் லைன்ல நிப்பாங்க. ஒருத்தன் மட்டும் அந்த லைன்ல முந்திக்கிட்டு முன்னாடி போவான். அவன விடமாட்டாங்க. அடிச்சு தொரத்தி விடுவாங்க. மறுபடியும் போவான். அடிச்சு தொரத்தி விடுவாங்க. கடைசியில சொல்லுவான், "என்ன அறிவு கெட்டவன் இல்ல. நான் தான்டா அந்த கடை ஓனரு. நான் தொறந்தா தான்டா உள்ள போகும். என்னைய விட மாட்டேங்கிறாரு." அந்த மாரி அமைச்சு பணியாளர்கள நேத்து உள்ள விடாத நிலைமை கார்டுலாம் காமிச்சு போயிருக்காங்க. அப்ப நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கூட ஒரு அமைச்சர பார்க்க போயிருக்காரு. உள்ள விடல. அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸ்ல சொல்லி, கேம்ப் ஆஃபீஸ்லேருந்து வந்து இவர கூட்டிட்டு போயிருக்காங்க. ஏதாவது பரவாயில்லண்ணே. முக்கியமான துறையோட டைரக்டர் வண்டி மேல நின்னு உட்கார்ந்து காஃபி குடிச்சிட்டு இருந்திருக்காரு. அவங்க வண்டி மேல உட்கார்ந்து காஃபி குடிச்சு அவர் வந்து உட்கார்ந்திருக்காரு. இவங்க பாட்டு உட்கார்ந்திருக்காங்க. ஹாரன் அடிச்சிருக்காரு டிரைவர் எந்திரிக்கவே இல்ல. அவ்வளவு பெரிய ஒரு விஷயமே நடந்திருக்கு. இதெல்லாம் நடக்கும். அந்த தெலுங்கு படம் மாரி இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் சரி செய்யப்படும். இதெல்லாம் பெரிய எந்த குற்றங்கள்லாம் கிடையாது. அதாவது
அந்த பசங்க ஆர்வக்கோளாறுல வந்து கார் மேல உட்காந்துருக்கான். மத்தபடி அவனால கவர்மெண்ட் நஷ்டம் கிடையாது. ஆனால், நீங்க ரொம்ப சாஃப்ட்டா, ரொம்ப கத்தா நடந்துக்கிட்டு, ஆட்களை சொந்தக்காரர்லாம் கூப்பிட்டு, டெண்டர்லேருந்து எல்லாம் பண்ணி, கொள்ளை அடிச்சதுக்கு, இதெல்லாம் பெரிய ஒரு இது மேட்டர் கிடையாது. இதெல்லாம் அடுத்து அடுத்து சரி பண்ணப்படும். இப்போ நேத்து போட்டாங்களா, சிங்காரவேலர் மாளிகையில, ம். இனி அது வந்து தொடரும். யாரா இருந்தாலும் கார்ட காமிச்சுட்டு உள்ள போங்க. அவரு, இவருன்னு யாரும் உள்ள போ முடியாது. கொஞ்ச நாளைக்கு வந்ததுக்கு உள்ள சுத்திட்டு இருப்பாங்க. அதையும் என்ன பண்ணுவாங்க, வெளியில போட்டு லாக் பண்ணிடுவாங்க. உள்ளேயே நீங்க நுழையிறது கஷ்டம். ஏதாவது இருந்தால் கார்டு கீடு ஏதாவது காமிச்சுட்டு உள்ள போற மாரி இருக்கும். அதனால இந்த மாரி விஷயங்கள்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. இங்க நம்ம சொல்ல வர்றது என்னன்னா, பல விஷயங்கள் இவர்களை தற்காத்துக் கொள்ள இவர்கள் எடுக்கிற நடவடிக்கை. நான் பல தடவ பேசியிருக்கேன். இவர்களுக்கு இந்த எண்ணிக்கை பத்தாது. விசிகா இது சொல்றதெல்லாம் ஃபேக்ட்டுங்க. இத சொல்றதுனால நீங்க என்ன தாவேக ஆதரிக்கிறீங்கன்னா, நான் என்ன பண்றது? நான் ஃபேக்ட்ட சொல்றேன். இவர்களுக்கு இது தேவைப்படுது. அந்த இடத்துல திமுக இருந்தாலும் அந்த வேலைய பண்ணுவோம். ஏடிஎம் இருந்தாலும் வேலை பண்ணுவோம். என்ன ஒரு இது அதிமுக இப்பவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், பிரிந்தவர்கள் மீண்டும் வாருங்கள். மன்னிச்சு ஏத்துக்கிறேன். அப்படின்னு சொன்னாருன்னா, இந்த அந்தர்ல இருக்கவன்லாம் போயிடுவான் மறுபடியும். யாருக்கும் அதிமுக விட்டு பிரிஞ்சு வரணும்னு அவசியம் இல்ல. அவரும் ஏத்துக்க மாட்டாரு. கட்சி பதவியும் போச்சு. நம்பி வந்தவங்களும் பல்டி அடிக்கிறாங்க. தலைவர் எங்க பொதுச் செயலாளர் தான் அவருன்றாங்க. மறுபடியும் பேச்சுவார்த்தை நடத்தி உள்ள போறாங்க. அப்ப எங்க நெலைம? ம். சரி சேர்த்துக்கிறாங்க. மாவட்ட செயலாளர் வேற யாரையோ போட்டாரு. இப்ப அவங்க முன்னாடி நான் அங்க கட்சி நடத்த முடியுமா? ம். இதெல்லாம் நடைமுறை. அதோட இங்க பேசிட்டா எம்எல்ஏவா இருக்கோம். ராஜினாமா பண்ணிட்டு சேர்றேன். என்ன நிக்க வச்சு எம்எல்ஏ ஆக்குங்க. வாரியம் குடுங்க. ஏதாவது குடுங்க. இல்ல எதுவுமே வேணாம். ஆளுங்கட்சி எம்எல்ஏவா இருந்துட்டு போறேன். ஏதாவது லாபி பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கலாம். எல்லாரும் புதியவர்கள். ஈஸியா இருக்கும். அப்படி கேட்டா, இவங்களுக்கு என்ன கசக்குதா? சரி ராஜினாமா பண்ணிட்டு வாங்க. அப்போ ராஜினாமா பண்றது 3 பேர் ஒருத்தன் வந்துட்டானா, "ஏய் அவன் வர முந்திட்டான். ஏய் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே." இது பாருங்க, இவர்கள் லேட் பண்ண அங்கருந்து இன்னைக்கு இசக்கி சுப்பையா, நாளைக்கு ஒரு 4, 5 பேரு இப்படி நடக்கும். ஆனா உடையறதெல்லாம் எஸ்பி வேலுமணி அவர்களோட டீம்ல தான் உடையற மாரி தெரியுது. இபிஎஸ் அவர்களோட டீம் மீண்டும் வலுப்பெற தான் செய்யுது. ஏன்னா 5 பேர் இங்கேருந்து அங்க போய் சேர்ந்திருக்காங்க. எஸ்பி வேலுமணி அவர்கள் மீதும், சி. சண்முகம் அவர்கள் மீதும் தான் நம்பிக்கை குறையிற மாரி தெரியுது. இது எப்படி ஆமா. பார்க்குறீங்க? அவர்களுக்கு தானங்க பிரச்சனை. ஒண்ணு இந்த சைடு பள்ளம், மொதல்ல இருக்குது. இந்த சைடு நெருப்பு இருக்குது. இப்படியா ஒரே ஒரு பாதை இருக்குது. தாவேகா போற பாதை. இப்படி போனா இவரு ஏத்துக்க மாட்டேங்கிறாரு. இப்படி இருந்தா கட்சி தாவல் தடை சட்டம் வந்துச்சுன்னா எம்எல்ஏ பதவியே போயிடும். ம். அதுக்கு அங்க போய் ஜாயின் பண்ணிட்டு எம்எல்ஏ பதவிய ரிசைன் பண்ணிட்டு அவங்க நம்பிக்கை குடுக்குறாங்க. இன்னும் நிக்க வச்சு ஜெயிக்க வைக்கிறேன்னு. ஊருக்குள்ள தாவேகா எம்எல்ஏவா கெத்தா திரியலாம்ல. லாபம் தானே! அப்படிதானே பார்ப்பாங்க. அப்போ பாதிக்கப்பட்ட ஆனா குழு ஆளுங்கட்சியா இருக்கும்போதுண்ணே, ஒரு இடைத்தேர்தல் நடத்துறதுல திமுக, அதிமுக மாரி இவங்க நடத்திருவாங்களா? இவங்களுக்கு அந்த மாரி செல்வாக்கு இப்ப இருக்க முடியுமா? எதுவுமே தேவையில்லங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மக்கள் போட்ட வாக்குகள் இந்த விவகாரத்துல, இன்னும் திமுக, அதிமுக தேர்தல் நடத்த போறது தேர்தல் ஆணையம். போலீஸ் இவங்க கையில இருக்குது. இல்ல இவர்கள் ஆளுங்கட்சி அராஜகம் நம்ம பார்த்துருக்கோம். நம்மளே பலமுறை விமர்சனமும் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே நீங்க இந்த தேர்தல்லயும் பல இடங்கள்ல போராடுனாங்க. தாவேகாவினர் ஆளுங்கட்சிக்கு எதிரா போராடுனாங்க. பெரிய உதாரணம் துறைமுகம் சட்டமன்றம். அதனால அந்த மாரி விஷயங்களும் அவர்கள் இப்ப ஆளுங்கட்சி ஆனனால ரொம்ப வலுவா போராடுவாங்க. நான் நேர்ல பார்த்தேன். பார்க்கறதுக்கு தான் அந்த பசங்க அப்படின்னு சண்டை போடுற இடத்துல நிக்கிறானுங்க. துணிஞ்சு நின்னு உரிமைய கேட்டதெல்லாம் நான் பார்த்தேன். அதனால இப்ப ஆளுங்கட்சியாளர் ஆயிட்டாங்க. போலீஸ் தடையும் இருக்காது. நீங்க புடிச்சு போலீஸ்லாம் தூக்கி கேஸ்லாம் போட்டாங்க. பிசிஆர் ஆக்ட்லலாம் போட்டாங்க. ம். அதெல்லாம் தைரியமா சந்திச்சு தான் பசங்க நின்னாங்க. இப்ப ஆளுங்கட்சின்றப்போ அந்த துணிச்சல் இருக்கும். அதனால இன்னொன்னு மக்களுடைய ஆதரவு இருக்குது. கூட்டணி கட்சிகள் பலம் இருக்குது. திருமாவளவன் வந்து பிரச்சாரம் பண்ணுவாரு. ம். முஸ்லீம் லீக் அது போதாதா? இது எல்லாம் சேர்ந்து நிக்கும் பொழுது, உங்களுக்கு அந்த வேட்பாளர் ஈஸியா ஜெயிக்க போறாரு. கண்டிப்பா. அதனால தன்னை ஸ்ட்ராங் பண்ற வேலைய தாவேகா பண்ணுது. தாவேகா சைட்லருந்து பார்த்தா 100% அவர்கள் செய்றது சரிதான்ற மாரி போகும். அதற்கான சூழ்நிலைய உருவாக்கி குடுக்கறது, அது எஸ்பி சிவி சண்முகமா இருக்கட்டும், இல்ல எஸ்பி வேலுமணியா இருக்கட்டும், இல்ல எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும். இவர்களை தான் நான் சொல்லுவேன். இந்த கட்சிய சரி ரைட் போயிட்டீங்க, இது முடியல. டக்குனு ஒற்றுமையாக்கி என்ன தப்பு, தவறு சரி பண்ணிட்டு போவோம். நம்ம கட்சிய பாதுகாக்கணும். நமக்கு இப்பவும் 1,11,00,000 வாக்குகள் இருக்குது. 22% ஓட்டு இருக்கு. இரட்டை இலைக்கு ஒரு வேல்யூ இருக்குது. நம்மளுக்குள்ள அடிச்சுக்க வேணாம். நம்ம போவோம் அப்படின்னு மறப்போம் மன்னிப்போம் ஸ்டைல்ல போணும். ஏன் அது என்ன தடுக்குதுன்றேன். ஈகோ இருக்கிற யாரும் ஜெயிக்க முடியாது. அப்ப 2 தரப்புலயும் ஈகோ விட்டுட்டு போய் சேரணும். இல்லாட்டி இந்த நடுவுல மாட்டிக்கிட்டு நிக்கிறவங்க தடுமாறுவாங்க. இசைக்கு சிற்பியாலாம் போறதா தானே! அவர்லாம் போகணும்னு அவசியம் இல்லையே! அப்ப அவர் ஏன் போறாரு? தன்னை தற்காத்துக்க போறாரு. சரவணன் 5 கட்சி
5 கட்சி ஒரு கட்சி அமாவாசை. தான் மிச்சம், அதுலயே சேர்ந்துட்டாரு. அதுலயும் சேர்ந்துட்டாப்ல. இன்னும் நாளைக்கு யாராவது புது கட்சி ஆரம்பிச்சா அதுல ஜாயின் பண்ணணும். மத்தபடி எல்லா கட்சியும் ஜாயின் பண்ணிட்டாப்ல. சிவகார்த்திகேயனுக்கு ரெடி ஆயிரலாம். அதனால எல்லாருமே இந்த இத நோக்கி போறாங்க. வாழ்வதற்கான இத நோக்கி நகர்றாங்க. அரசியல்வாதிகள் தானே. ஆமா. கரெக்ட். இது நேற்று அவரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னாரு. இது புதிய அதிமுகவா எல்லாரும் பார்க்குறாங்க. அதிமுக தொண்டர்கள் அப்படிங்கிற வார்த்தைய சொல்லிருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் பிட்டு. தொண்டர்களை இழுக்கிறதுக்கான பிட்டு. இன்னும் கொஞ்சம் பேரை உள்ள இழுக்கிறதுக்கு. இல்லன்னா குறிப்பிட்ட பல முன்னாள் அமைச்சர்கள் வர காத்திருக்காங்க இன்னும் அப்படிங்கிற பிற கட்சிகள் வந்து புதிய அதிமுகவா? இன்னைக்கு அதிமுகன்னு பேர் சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சா? இன்னும் பிற கட்சிகள் தானே அது. அதனால அவர்கள் தேர்ந்த அரசியல்வாதியாக மாறி வருகிறார்கள் அப்படின்றதுக்கு இதெல்லாம் உதாரணமா சொல்லலாம். ரைட்ண்ணே. நேற்று வேளாண் கடன் தள்ளுபடிண்ணே. பயிர்க்கடன் அதில தள்ளுபடி. அதில வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, தள்ளுபடியில பல சர்ச்சைகள் இருக்கு. குறிப்பா சொல்லப்போனா, தாவேக்காவுடைய தேர்தல் அறிக்கை. எப்பவுமே ஒரு பிரின்சிபல் அந்த அஜெண்டா பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய ஆட்சியில வந்ததுக்கப்புறம் சில திட்டங்கள் செய்றது ஆளுங்கட்சியா வரக்கூடிய விஷயம். அதில குறிப்பா சொல்லப்பட்டதுன்னா, குறு விவசாயிகளுக்கு வந்து 5 ஏக்கருக்கு கீழ வச்சிருக்கவங்களுக்கு முழு கடன் தள்ளுபடி. அதேமாரி சிறு விவசாயிகளுக்கு 5 மேல இருந்தா 50% தள்ளுபடி அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லியிருந்தது. ஆனா நேற்று என்னன்னா, 50,000க்கு கீழ உள்ளவங்களுக்கு தள்ளுபடி. அதுக்கப்புறம் ஸ்லாப் வைஸா போச்சு. 1,00,000 வாங்குறவங்களுக்கு 5,000 தள்ளுபடி. எப்படி பார்க்குறீங்க? இந்த அரசு மிகுந்த கடன்ல இருக்குது. 10,00,000 கோடி ரூபா கடன் இதெல்லாம் இருக்குது. அவரு நெனச்சா இன்னும் 2 வருஷம் கூட இது இழுக்கலாம். நான் வந்து ஏற்கனவே சொல்ட்டாரு வேற. எனக்கு டைம் குடுங்க. நிதி நிலைமைலாம் சரியாகணும் நான் பண்றேன்னா, ஜனங்க ஒண்ணும் சொல்ல போறதில்ல. நான் அதே மீறி ஏதாவது பண்ணணுன்ட்டு ஓரளவுக்கு பண்றாரு. ஒரு இனிஷியலா. அட நான் ரூ. 100 தர்றேன்ப்பான்ற இடத்துல ரூ. 5 குடுக்குறாரு. நீங்க அப்படியா பண்ணீங்க? 525 வாக்குறுதிகள். ரூ. 100 தரேன்ட்டு அதையும் தரல. மாதந்தோறும் மின் கட்டணம்ன்ட்டு மாதந்தோறும் மின் கட்டணத்தை ஏத்துற வேலைய தான் பண்ணீங்க. இன்னைக்கு இவரு வந்து கொந்தளிக்கிறாரு. நீங்க சொன்னது என்ன? செய்தது என்ன? அது நான் சொன்னேன். இது நான் சொன்னேன். அப்புறம் என்னது? 200 யூனிட்ன்னு சொன்னேன். 200 யூனிட் 2 மாசத்துக்கு குடுக்குறேன். மாசந்தோறும் மின் கட்டணம்னு சொன்னீங்க. செஞ்சீங்களா? மின் கட்டணத்த ஏத்துனீங்களா இல்லையா? ம். என்ன பல முறை அநியாயம் ஏத்தினாங்க. பண்ணீங்க? அப்ப என்ன தகுதி இருக்குது? மின்சாரம் உபயோகப்படுத்துற மக்கள பத்தி கவலைப்படுறாரா அவரு? கவலைப்பட்டீங்களா 5 வருஷமா? 200 யூனிட்ன்றப்போ நம்மளே சொன்னோம். அத நிறைவேத்த முடியாது. மன்னிப்பு கேட்டுருங்க மக்கள்ட்ட. டைம் வாங்குங்கன்னு சொன்னோம். ஆனால், அவரு அத கொஞ்சம் டெக்னிக்கலா மாத்தி 500 யூனிட்டுக்கு கீழ இருக்கிறவங்க யூஸ் பண்ணியிருந்தா 200 யூனிட் ஃப்ரீன்றாப்ல. அது கரெக்ட்டா உங்களுக்கு மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ் கரெக்ட்டா இருக்கும். கொஞ்சம் மேல போயிட்டீங்கன்னா 500 யூனிட் மேல தான் போகும். நீங்க என்ன டக்கர் அடிச்சாலும். ஏசி யூஸ் பண்ணீங்கன்னா 500 யூனிட் மேல போயிடுங்க. ஆமா. அப்ப ஏசி இல்லாமல் 2 ஃபேனு, 4 டியூப் லைட்டு நீங்க என்ன யூஸ் பண்ணாலும் 500 யூனிட் தாண்டாது 2 மாசத்துக்கு. அவங்களுக்கு லாபம் தானே! ஒரு இந்த 100 ரூ. 1000 குடுத்தாரா, எத்தன கவர்ன்மென்ட் எம்ப்ளாயி, எத்தன கார்ப்பரேஷன் எம்ப்ளாயி, எத்தன பேர் நல்லா வசதி வாய்ந்தவங்களுக்கு போச்சா இல்லையா? ம். நீங்க என்ன பண்ணணும்? பணம் ரொட்டேஷன் ஆகணும். ஏழைகள் கையில பணம் போணும். அப்ப நீ அதுல செலக்ட் பண்ணி தானே குடுக்கணும். என்ன பண்ணீங்க நீங்க? அட்லீஸ்ட் பான் கார்டு அதையாவது செக் பண்ணி குடுக்கணும்ல. ஆனா உங்களுடைய அரசியல் ரீதியா பார்த்துட்டு எல்லாருக்கும் ரூ. 1000 ஊராம் விட்டு நெய்ய பொண்டாட்டி கையன்ற மாரி. நான் சொல்றது மக்கள்கிட்ட பணப்புழக்கம் இருக்கணுன்றதுக்காக சில சமூக நீதி திட்டங்கள் போறது நல்லது தான். ஆனால் அது யாருக்கு போகணுன்றது முக்கியம். இப்போ வரைக்கும் எங்களுக்கே அந்த கார்டுல இலவச வேஷ்டி சேலை இருக்கு. இதெல்லாம் கட் பண்ணணும். அப்போ இந்த மாரி விஷயங்கள்ல நீங்க வருமானம் இந்த மாரி விஷயங்கள பார்த்து ஓரளவுக்கு ரூ. 50,000க்கு மேல சம்பளம் வாங்குறாங்களா? கட் பண்ணுங்கன்றேன். ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? இது எல்லாத்தையும் கணக்கெடுக்கணும். மின்சாரத்துல அந்த மாரி பண்ணியிருக்காங்க. 100 யூனிட்ன்றது தொடரும். நீங்க 600 யூனிட் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு 100 யூனிட் தொடரும். ஃப்ரீ. நல்ல விஷயம் தானே! இந்த மாரி பல விஷயங்கள் கொண்டு போறாங்க. சில விஷயங்கள்ல அவர்கள்ட்ட அனுபவமின்மை இருக்கு. இன்னொன்னு அவர்கள்ட்ட ஒரு லாபி வந்து உட்காந்துருக்கும். அந்த லாபியுடைய அழுத்தம் இந்த மாரி அதிகாரிகள் நியமனம்லாம் வரும். போக போக தெரிஞ்சுக்குவாங்க. இன்னொரு பெரிய விஷயம் என்ன? அதே திமுக ஆட்கள் அதே மாரி வச்சீங்கன்னா, நீங்க எப்படி கவர்மெண்ட்ட ஒழுங்கா ரன் பண்ண முடியும்? உங்களுடைய ரகசியங்கள்லாம் அவங்களுக்கு போகுமா? போவாதா? கண்டிப்பா போகும்ல. இதுல ஜெயலலிதா எவ்வளோ உறுதியா இருந்தாங்க. கொஞ்சம் தெரிஞ்சாலும் தூக்கிடுவாங்க. அப்போ நீங்க வந்து பிராண்டு ஓப்பனா தெரியுது. அவர் தான்ப்பான்னா, மக்களுக்கு விட்டுருங்க. உங்க கட்சி தொண்டர்களுக்கும், நிர்வாகிகளுக்கும் நம்பிக்கை வருமா? ஆதவ அர்ஜுனா அவ்வளோ பெரிய பேட்டி குடுத்தாரு. இன்னைக்கு அந்த பேட்டி சமூக வலைதளங்கள்ல சுத்துது. ம். அப்ப எப்படி அது கணக்கு? அன்னைக்கு குடுத்தது கரெக்ட்டா? இன்னைக்கு குடுத்தது கரெக்ட்டா? எத சொல்ல வராரு ஆதவ அர்ஜுனா? கண்டிப்பாங்க. இது 1/5/2025லேருந்து 28/2/2026 வரைக்கும் வாங்கின கடன்ல தள்ளுபடிங்கிற ஒரு வார்த்தைய குடுத்துருக்காங்க. குறிப்பா சொல்லப்போனா இந்த அறிவிப்புன்னு ஒண்ணு அரசாங்க அறிவிப்பு வந்து அரசாங்க ஆணைன்னு வந்துட்டா, அதுக்கப்புறம் எந்த ஒரு மாற்றமும்
இப்போ உள்ள செய்ய முடியாத ஒரு விஷயம் இருக்கு. இந்த ஆணைய இப்ப நிறுத்தி வச்சுட்டு, ஓரளவுக்கு 6 மாசத்துக்கு அப்புறம் பணம் வந்ததுக்கு அப்புறம் குடுக்கலாமே. ஏன்னா, இத வந்து பி.ஆர். பாண்டியன் அவர்களே வலியுறுத்தியிருக்காங்க. இப்ப குடுத்தா என்ன? இவ்வளவு கம்மியான விஷயம் என்னண்ணே? இருக்கட்டும். 95,000 கட்டி ரூ. 5,000க்கு தண்ணி தாகத்துல இருக்கிறான். நீங்க என்ன சொல்றீங்க? என்ன? நல்லா தண்ணிலாம் ஒரு குடம் ரொம்புன உடனே 1 கிளாஸ் குடுங்கன்றீங்க. நான் என்ன சொல்றேன்? கொஞ்சம் நாக்க நனைச்சுக்கிறதுக்கு ஒரு 1/4 கிளாஸ் குடுன்றேன். அதுக்குன்னு 95,000 கட்டி ரூ. 5,000 குடுக்கறதுங்கிறது ரொம்ப ஒண்ணுமே இல்லாததுக்கு ரூ. 5,000 வருதுல்ல. அது எப்படி நீங்க அந்த தேர்தல் அறிக்கை அந்த மாரி பண்ணிருக்க வேண்டாம்ல. இப்ப தேர்தல் அவங்க அறிக்கையில சொன்னதெல்லாம் யார் நிறைவேத்துறது? விவசாயிகள் கேட்கலண்ணே. விவசாயிகள் என்ன கேட்கறாங்கன்னா, நாங்க எதுவுமே கேட்கல. நாங்க எதுவும் இவர் கேட்டோமா? சொல்றது இவர் சொன்னது 525 கோரிக்கை வச்சீங்க. ஏதாவது கேட்டோமா? நீங்க தான் சொன்னீங்க. மாதந்தோறும் மின் கட்டணம்னீங்க. சரிண்ணே, அந்த ஆட்சியில அவங்க போட்டாங்க. ஆ. இவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இதுவும் நான் ஆட்சி மாறி தான். பண்ண போறேன்னு சொல்ற விஷயத்த, இப்ப இவங்க மகளிர் உரிமை தொகையை இல்லங்க. கேள்வி கேட்க முடியாதுல்ல. நீங்க சொல்றது தலைகீழ இருக்குது. ஒரு இடத்துல நான் முதல்ல அதான் சொன்னேன். அவரு மன்னிப்பு கேட்டு 2 வருஷம் பொறுத்து கூட பண்ணலாம். ஆனா ஏதோ பண்ணணும்னு நெனச்சு ஏதோ பண்றாரு. அத ஏன் விமர்சனம் பண்றீங்கன்னு கேட்கிறேன். இல்லண்ணே, இது குறுகிய காலத்துல பண்றாரு. நம்ம ஆ. இத விமர்சனம் பண்றது இல்ல. ஏன்னா நீங்க சொன்னத தாண்டி இப்படி பண்றீங்கல்ல. இப்ப அவங்க தான் அப்படி இருந்தாங்க. சொன்னத பண்றதுக்கு நிதி இல்லங்க. அப்ப என்ன பண்ண சொல்றீங்க? சொல்லுங்க. அப்ப இது அரசாணை நிறுத்துவீங்கன்னு தானே அத சொல்றாங்க எப்படி அவங்க. நீங்க முடிவு பண்ணீங்க? இப்ப விவசாய சங்கங்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க இல்லையா? கோரிக்கை வைக்கட்டும். போய் சேருறது விவசாயிகளுக்கு தானே. அதுதான். வேற யார்கிட்ட போதா? ஏன்னா ஒரு ரூ. 50,000 வாங்குனவங்களுக்கு கடன் தள்ளுபடின்றது, நீங்க மினிமம் அவங்க தான் மேக்ஸிமம் இருப்பாங்க. ஒரு குறு விவசாயிகளோட கடனே நான் பயிர் கேட்கறதுக்கு கடன். பதில் சொல்லுங்க. சொல்லுங்க. ரூ. 1,00,00,000 கடன் வாங்குறாங்க பேங்க்ல. சரிண்ணே. ரூ. 25,000 கடன் வாங்குறாங்க பேங்க்ல. யார் அதிக எண்ணிக்கையில இருப்பாங்க? 25,000 வாங்குறவங்க அதிக எண்ணிக்கையில ரூ. இருப்பாங்க. 25,000 வாங்குனவங்க கடன்லாம் ரத்துன்னா, நீங்க என்ன சொல்றீங்க? ரூ. 1,00,00,000 வாங்குனவங்களுக்கு ரூ. 5,000 அது ரூ. 5,00,000 தள்ளுபடின்றீங்களே, நீங்க மொத்தமா நிறுத்தி வைங்கன்றீங்க. நான் அப்படி பார்க்கல. ரூ. 50,000 வாங்குனவங்களுக்கு முழு கடன் தள்ளுபடின்னா, உங்களுக்கு லட்சக்கணக்கான பேருக்கு அது லாபம். இல்ல ஒரு குறு விவசாயி வாங்கக்கூடிய கடனோட அளவே வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் 5,00,000 வரைக்கும் வாங்குறாங்க. ம். அதுல நீங்க 50,000 வரைக்கும் வாங்கினவங்களோட கடன் மட்டும் தான் தள்ளுபடின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, மேக்ஸிமம் ஆளுக்கு தள்ளுபடி ஆயிடும். அது எப்படிண்ணா அது வாய்ப்பு இருக்கும்? நீங்க அந்த 1/5/2025ங்கிற ஒரு கான்செப்ட் வைக்கும்போது, இது முந்தைய காலகட்டங்கள்ல வாங்கினவங்களுக்கு அது இல்லாம போயிருது. 28/2/2026 சரி அது கூட நீங்க சொல்லலாம். தேர்தல் வந்து இது பண்ணியிருப்பாங்க, அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருப்பாங்கங்கிற ஒரு டேட் கான்செப்ட் பண்ணலாம். ஆனா அந்த 1/5/2025ங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கும் இல்லையா? அது அந்த அரசு தீர்மானிக்கிறது தானங்க. நம்ம என்னங்க பண்ண முடியும்? குடுக்கணும்னு தீர்மானிக்கிறாங்க. அதுல இப்படி குடுக்கலாங்க. 200 யூனிட்னாங்க. எல்லாருக்கும் 200 யூனிட்ன்னு தான் நெனச்சோம். 500 யூனிட் கீழ தான் 200 யூனிட்ன்றது தான் கரெக்ட். என்ன பொறுத்தவரைக்கும். அப்ப கண்டிஷன் சப்ளை இருக்கு. ஆமாங்க. ஒரு அரசு நஷ்டமும் ஆகக்கூடாது. ஏழைகளுக்கு அது போய் சேரணும். 200 யூனிட் எல்லாருக்கும் ஃப்ரீனா, இப்ப நான்லாம் கரண்ட் பில் கட்டுற இடத்துல இருக்கிறேன். நீங்க இருக்கிறீங்க. இல்லாதவங்களுக்கு தாங்க அது போணும். இங்க என்ன பிரச்சனைன்னா, ரூ. 2,000 அதோட ஜெயலலிதா குடுத்தாங்க. வட்டி கடை முதலாளிலேருந்து எல்லாம் போய் வாங்குனாங்க. நான் இன்னைக்கும் சொல்றேங்க, நெஞ்சில கை வச்சு சொல்றேன். நான் பணம் வாங்குவேன். அத ஒரு ஏழைக்கு குடுத்துருவேன். இன்னைக்கும் சொல்றேன். என்ன தெரிந்தவர்களுக்கு தெரியும். அந்த பொங்கல் பரிசு குடுக்குறாங்களா? இல்ல ஏதாவது குடுக்குறாங்க. 3000 5000 வாங்குவேன். யாருக்காவது கஷ்டப்படுறவங்க, கல்வி இது குடுத்துருவேன். வேஷ்டி சேலை குடுத்துருவேன். எந்த பொருள் வந்தாலும் வாங்கி குடுத்துருவேன். ஈவன் சர்க்கரை உட்பட. நாங்க பயன்படுத்தின ஏன்னா ஏன் செய்றோம்னா, இதை வாங்காம விட்டால், அங்க டிக் எழுதி கையெழுத்து போட்டுருவாங்க. அதுக்கு எவனோ ஒருத்தன் அனுபவிப்பான். ஏன் விடணும்? வாங்கி நமக்கு தெரிந்த ஒண்ணும் இல்லங்க. ஒரு ரூ. 3000 ஒரு தடவ ஏதோ குடுத்தாங்க. நான் ஒரு ஷோரூம்ல போய் வாங்கிட்டு இருக்கிறேன். அந்த பையன் எனக்கு இந்த டிவி கீவிலாம் காமிச்ச பையன். அப்பதான் கல்யாணம் ஆயிருக்குது. ரொம்ப கஷ்டப்படுறான். நானு சும்மா ஃபோன் நம்பர் வாங்கியிருந்தேன். அப்படியே பேசிட்டு இருந்தோம். அதாவது நான் உதவி இருந்தா சொல்லுண்ணா, ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்கண்ணா. ரொம்ப சம்பளம் கம்மியா இருக்குது. 3000 வாங்குன அந்த பையன் ஞாபகம் வந்துச்சு. எனக்கு யாருன்னே தெரியாது. ஃபோன் பண்ணேன். 3000 அனுப்பிச்சிருக்கேன் எடுத்துக்கப்பான்ட்டேன். ஏன்னா, இங்க இருந்தா யாருக்கா போயிடும். இந்த மாரி எத்தன பேர் செய்வாங்க? அந்த ரூ. 3000 வாங்கி குடுக்குற காச போட்டு போய் ஏதாவது நகை வாங்கிட்டு வந்து வச்சுக்குவாங்க. அதனால தான் சொல்றேன், கவர்மெண்ட் குடுங்க. ஏழைகளுக்கு குடுங்க. பான் கார்டு நான்லாம் பான் கார்டு என்து இருக்குல்ல லிங்க். எனக்கு ஏன் குடுக்குறீங்க? எனக்கு குடுக்குறதுனால தானே அந்த இடத்துல முறைகேடு நடக்குது. நான் வாங்காம போயிட்டேன்னா, அத எழுதி வாங்கிக்குவாங்க. அதுவும் நடக்குதுல்ல. அப்ப பான் கார்டு இருக்கிறவங்க கிடையாதுன்னு முடிவு பண்ணுங்க. அப்ப அவங்க அந்த நிலைக்கு வந்துட்டாங்கல்ல. நீங்க இடஒதுக்கீடோ, எந்த உதவியுமே இல்லாதவங்களுக்கு போறது தான் கரெக்ட்டா இருக்கும். கிரீமி லேயரும் அதுதான். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கரெக்ட்டா சொல்லுச்சு. ம். எம்ஜிஆர் கரெக்ட்டா கொண்டு வந்தாரு. இவர்கள் அத அரசியலாக்குனாங்க. கிரீமி லேயர் என்ன? பிராமணரா இருந்தாலும், வறுமை அவரு கோட்டுக்கு. ஏழையா இருந்தாருன்னா, அவருடைய பொருளாதாரத்த வச்சு அவருக்கு இடஒதுக்கீடு குடுங்க. பட்டியலினத்த சேர்ந்தவரா இருந்தாலும், அவர் ஐஏஎஸ் ஆபிசரா இருந்தா, பட்டியலினத்த சேர்ந்தவங்களுக்கு குடுக்காதீங்க. அதுக்கு பதிலா வேற ஒரு பட்டியலினத்த சேர்ந்தவருக்கு குடுங்க. இங்க என்ன வரும்னா, ஒரு கவர்மெண்ட் வேல. ஒரு பட்டியலினத்த சேர்ந்த ஒரு ஐஏஎஸ் ஆபிசர். அவரு பையன். அவரு நல்லா படிக்க வச்சு வந்திருப்பாரு.
இவர் பட்டியலத்தை சேர்ந்த ஒரு ஏழை விவசாயி. அவரு பையன் மோதுவான். யாருக்கு அந்த இடத்துல வேலை கிடைக்கும்? யார் அந்த இடத்துல செல்வாக்கு செலுத்த முடியும் அந்த கோட்டால? கண்டிப்பா. அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் தானே. அது ஐஏஎஸோ இல்ல கவர்மெண்ட் ஆஃபீஸரோ எதுவோ, அவர்கள் தான் ஆதிக்கம் செலுத்த முடியும். அந்த ஏழை விவசாயி பையன் அவனுக்கு தான் போய் சேரணும். பட்டியலினத்த மக்களுடைய இடஒதுக்கீடு அவனுக்கு போய் சேரணும். ஆனா அங்க யார் அனுபவிக்கிறா? அதே பட்டியலினத்தை பயன்படுத்தி, இடஒதுக்கீடை பயன்படுத்தி தாங்கள் வாழ்க்கை இனி அவர்களுக்கு பிரச்சனை தேவையில்ல. ஆனாலும் அவர்கள் தான் இன்றைக்கு அனுபவிக்கிறார்கள். இதுக்கு தான் கிரிமி லேயர் தேவை. அப்ப கிரிமி லேயர் என்ன? நீ வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவரா இருந்தாலும், நீ இந்த வரம்புக்குள்ள இருக்கிறியா? உனக்கு உதவி. அதே மாரி ஃபார்வர்ட் கம்யூனிட்டிக்கும். நீ உண்மையிலேயே நீ ஒரு ஏழை ஏங்க இருக்காங்கங்க. நெறைய பேர் இருக்காங்க. எனக்கு தெரிந்த பிராமணர்கள் குடிசையில வச்சுட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிறாங்க. அவர்கள் ஒரு இதுக்கு வந்து அவ்வளோ போராடி தான் போணும். அப்ப அந்த இடத்துல அவர்களுக்குரிய இத கிரீமி லேயர் மெத்தட்ல பொருளாதாரத்துல ஒண்ணும் இல்ல. அவனுக்கு குடு. இது வந்து எம்ஜிஆர் யோசிச்சாரு. கலைஞர் யோசிக்கல. அரசியலாக்குனாரு. கம்யூனிஸ்டுகள் யோசிச்சாங்க. இப்ப ஏனோ அத மறந்துடுறாங்க. இதெல்லாம் தேவைங்க. இதுதான் சீர்திருத்தம். இல்லாட்டி என்ன ஆகும்னா, பண விரயம் ஆகும். ம். இப்ப நீங்க ரூ. 1000 உரிமை தொகை 2,25,00,000 பெண்களுக்கும் குடுக்கணும்னு அவசியம் இல்ல. கரெக்ட்டா கணக்கெடுத்தீங்கன்னா 1,00,00,000 பேரு, 1,50,00,000 பேர் வருவாங்க. மீதி 1,00,00,000 பேர் தண்டகாரமாந்தரமா வாங்குறாங்க. அவங்களுக்கு மாசம் அது ஒரு 50,000ன்றதெல்லாம் சாதாரணம். சாதாரண பேரும். அவர்களுக்கு இந்த 1000 சாதாரணம். இதுதான். நாங்கலாம் அப்ளை பண்ணலையே. எதுக்கு பண்ணணும்? கண்டிப்பா. எனக்கு தெரிஞ்சு அப்ளை பண்ணி வாங்குறவங்க இருக்கிறாங்க. கார்ப்பரேஷன்ல வேலை செய்றாங்க, வாங்குறாங்க. கட்சிக்காரர்கள் நெறைய பேர் வாங்கினே. ரைட்ண்ணே. நாளைக்கு விஜய் அவர்களுடைய டெல்லி பயணம். முதல்வர் விஜய் வந்து டெல்லி பயணம் போறாருண்ணே. கண்டிப்பா வந்து நம்மளுக்கு நாளைக்கு இங்கேருந்து கண்டன குரல்லாம் நெறைய எழுப்பும். ஏன்னா வந்து பிரைம் மினிஸ்டர பார்த்து சிரிக்கக்கூடாது. அவர் மேல வந்துட்டு எந்த வகையிலுமே நீங்க பொன்னாட பொன்னாடை போர்த்தக்கூடாது. குடுக்கக்கூடாது. பிரைம் மினிஸ்டர் கிட்ட நின்னு ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. இந்த மாரி பல கண்டன குரல்கள் இங்கேருந்து பழைய வரும். ஃபோட்டோ எடுத்து போடுவான். பழைய ஃபோட்டோ கோயம்புத்தூர்ல பார்த்தார்ல, அதெல்லாம் எடுத்து போடுவான். எடுத்து போட்டு பாஜக பெற்றெடுத்த பிள்ளை. பாவம் அவர் சொன்ன ஒரு கூட்டணிக்குள்ள வந்துட்டாரு. கூட்டணி இல்ல. அதுதான் அவரெல்லாம் என்ன சொல்ல போறாருன்னு தெரியல. உம்முன்னு இருக்கணும். ஆமா. இதுல வந்து அமித்ஷா அவர்களை சந்திக்கலாமா? ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவர்களை சந்திக்கலாமா? இதெல்லாம் என்னெல்லாம் நடக்கலாம் நாளைக்கு டெல்லியில அவரோட விசிட்ல? ஆக்சுவலா ஒரு முதல்வரானவரு எல்லாரையுமே சந்திக்கணும். நிதியமைச்சரை சந்திச்சா தான் நம்ம நிதி தேவைகள், பல விஷயங்கள் நேரத்துக்கு கொஞ்சம் எடுத்திருப்பாங்க. அது. அதே மாரி பிரதமர் சந்திப்புன்றது மரியாதை நிமித்தமான சந்திப்பு. நான் அது இது. 3வது இவரு அமித்ஷா உள்துறை அமித்ஷா. அமைச்சர், சட்டம் ஒழுங்கு மற்ற விஷயங்கள் இதெல்லாம். 4வது இப்ப தர்மேந்திர பிரதான் யாதவ் கூட சொல்லியிருக்காரு. இணக்கமாக இருக்கிறார், பல விஷயங்கள் பேசி தீர்ப்போம் நம்புறோம் அப்படின்னு. இப்ப பிஎம்சி ஸ்கூல்லாம் வந்து நம்ம ரொம்ப நாள் கோரிக்கை. அவர்கள் மாரி இருக்காதீங்க. ம். உண்மையிலேயே இங்க நல்ல நன்மை அது. அந்த ஸ்கூல் வர்றது, பிஎம்சி ஸ்கூல் வர்றதும் சரி, நவோதயா பள்ளிகள் வர்றதும் சரி, ரொம்ப நல்லது. அதெல்லாம் வந்து விஜய் திறத்த மனதோட மக்களுடைய நலனை முன்னிறுத்தி இது பண்ணணும். அது அவங்க கொண்டு வந்த திட்டம், இவங்க கொண்டு வந்த திட்டம்லாம் கிடையாது. இன்னைக்கு நான் ஒரு மனநல ஆலோசகர்ட்ட நான் ஒரு பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது, இந்த மாரி விஷயங்கள் ஒவ்வொரு ஸ்கூல்லயும் இருக்கணும்ல ம். அப்படின்னு கேட்டப்ப, பிரைவேட் ஸ்கூல்லலாம் இருக்கு சார். இப்ப சிபிஎஸ்சிலலாம் வந்துட்டாங்க. கம்பல்சரி சார்ன்றாரு. ஏன்னு கேட்டா, புதிய கல்விக் கொள்கையில இருக்கு. ம். ஒவ்வொரு பள்ளியிலும் மனநல ஆலோசகர் இருக்கணும் அப்படின்னு. சார் கவர்மெண்ட் பள்ளியிலன்னா சிரிக்கிறாரு. இல்ல சார். 3 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒருத்தர போட்டாங்களாம். இவரும் முடியாதுன்ட்டேன் சார். நான் அத வந்து கல்வி அமைச்சருக்கு ஒரு கோரிக்கையாவே வைக்கிறேன். இந்த 10 வயது குழந்தை கொல்லப்பட்டதற்குரிய அடிப்படை காரணங்கள்ல ஒண்ணு, அந்த குழந்தை இதற்கு முன்னாலே அந்த பையனால பாதிக்கப்பட்டிருக்கலாம். வெளிய சொல்ல தயக்கமா இருக்கும். ஆ அந்த மாரி விஷயமும், ஒரு விஷயத்த எப்படி எதிர்கொள்றது அப்படின்றதுக்கான ஆலோசனை, படிப்புல அவர்களுக்கு உடனே பாதிப்பு வந்துரும். அடிக்கடி இந்த மாரி பிரச்சனைலாம் மாட்டியிருந்தா. அவர்கள்லாம் ஆலோசனை சொல்லி அவர்களை அந்த இளம் தலைமுறையினரை தூக்குறதுக்கான ஆட்கள் தேவை. ஒவ்வொரு ஸ்கூல்லயும் மனநல ஆலோசகர் இருக்கணும். அவுட் சோர்சிங்ல போடுறீங்களோ, என்ன போடுறீங்களோ, ஒரு பள்ளிக்கு ஒருத்தர் போடுறீங்களோ, இல்ல 4 பள்ளி ஒரே இடத்துல செலக்ட் பண்ணி, ஒரு நாள் இங்க, ஒரு நாள் அங்கன்னு ஏதாவது. ஆனால் அரசு பள்ளிகள்ல இத கொண்டு வரணுன்றது நம்முடைய கோரிக்கை. அப்போ இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் நடந்தால் தான் மாணவ செல்வங்கள், வருங்கால தலைமுறைகள் நன்றாக நல்லா இருப்பாங்க. இருக்கும். 16 வயது கீழ உள்ளவர்களை கட்டாயம் ஆன்லைன் பயன்படுத்துவதை தடை செய்யுங்கள். ஜென்ஸி உங்களுக்கு பயன்பட்டாங்கன்ற காரணத்துக்காக விட்டுறாதீங்க. ஏன்னா, இன்னைக்கு நடக்கிற பல சமூக கேடுகளுக்கு போதை மட்டும் காரணம் இல்ல. இந்த இதுவும் காரணம். ரீல்ஸ் போடக்கூடாது, இன்ஸ்டாலயே இருக்கிறேன்னு திட்டின அம்மா, அப்பாட்ட கோச்சிக்கிட்டு 12 வயது சிறுமி வீட்ட விட்டு கிளம்பி வெளிய போயிடுச்சு. தேடு தேடுன்னு போலீஸ் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து குடுத்துருக்காங்க. இந்த போலீஸுக்கும் தேவையில்லாத வேல. ம். அதே அந்த பொண்ணு வேற எங்கேயாவது கையில யாரும் மாட்டி, வாழ்க்கையே பாலியல் போயிரும். பலாத்காரம் ஆகி, கொலை செய்யப்பட்டிருந்தா, அரசுக்கு மீண்டும் ஒரு தலைவலி. அப்ப இந்த பிரச்சனைக்கு யார் காரணம்னு கொண்டு போய் நிறுத்துவீங்க? இப்ப இந்த மாரி விவகாரங்கள்லாம் அரசு முடிவெடுக்கணும். 16 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கான
அந்த இதை வந்து ரத்து பண்ணணும் அப்படின்லாம் கர்நாடகா மாதிரி பண்ணணும். கண்டிப்பா. பார்க்கக்கூடாது ரெஸ்ட்ரிக்ஷன். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குதுங்க. இந்த கவர்மெண்ட்டுக்கு முடிந்தவரை நம்ம கோரிக்கையை கொண்டு போய் ஹெல்ப் பண்ணுவோன்றது டெல்லி தான். சவால்களை இது பண்ணுவாரா? டெல்லி சவால்கள அவர் பண்ணணும். பண்ணா தான் ஒரு டபுள் இன்ஜின் சர்க்கார் மாரி தான் போணும். அரசியல் ரீதியாக நீங்கள் பாஜகவை எதிர்த்துக்குங்க. அதில மாறுபட்ட கருத்தே இல்ல. அ அரசு ரீதியாக அவர்களோடு நட்பு பாராட்டணும். கண்டிப்பா. மிக்க நன்றி. உங்க நேரத்தை கருத்து